வணக்கம். இந்த வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம இந்த ரிஸ்க் கம்யூனிகேஷன் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு பலவிதமான ரிஸ்க்கு, அவ்வளோ சேலஞ்சான ரிஸ்க்கு கூட ரிஸ்க்கான விஷயத்தை கூட நம்ம நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் ஏராளம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு என்கரேஜும் பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் நிறைய பேருக்கு பலவிதமான ரிஸ்கான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு என்ன அப்படின்னா, தம்பி நம்ம கொடுத்துற பக்கத்தில் சார்ந்தவர் தம்பி லவ் மேரேஜ் திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம், கரெக்டான ஒரு இடம் நான் சொல்ல விரும்பல. அங்கேருந்து லவ் மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 4 வருஷம் ஆச்சு இல்லையா, 4 வருஷமா ஒய்ஃபோட பேர் அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்குது. அந்த பேரை பிரித்து இங்கே கொண்டு வர முடியாமல் கடந்த 4 வருடங்களாக மிகப்பெரிய சிரமங்களையும் இன்னல்களையும் தாக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ நம்ம குரூப் கேள்விப்பட்டு நம்மள்கிட்ட ஹெல்ப் கேட்டார். நம்மளும் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்த பிறகு இது பயங்கரமான ரொம்ப கஷ்டமான ஒரு ரிஸ்க் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை இருந்தாலும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பொறுத்து நான் இதை ஏற்றெடுத்து அவங்களுடைய கஷ்டமும் அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் இதை ஏற்றெடுத்து இன்னைக்கு நான் அந்த கார்டுலேருந்து இவங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட கார்டில் நான் இவங்களுடைய பெயர், அன்பு சகோதரி அவங்களுடைய பேரை நான் சேர்த்துருக்கேன். அதோடைய பேப்பரு, உறுப்பினர் சேர்க்கை பேப்பரு. ஸோ லவ் மேரேஜ் பண்ணவங்க இப்படி உள்ள சில இன்னல்கள் உள்ளவங்களுக்கு ஓடிபி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஓடிபி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அங்கிருந்து கார்டை பிரித்து இந்த கார்டுக்கு சேர்க்க முடியும். ஸோ ஓடிபி சொல்லி கொடுக்கலன்னா இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இதே பக்கத்து ஊர் திருநெல்வேலி, தென்காசி அப்படி இருந்ததுன்னா நேரில் போய் கேட்கலாம். ஆனால் இவங்க திருச்சி பக்கத்தில் அந்த அன்பு சகோதரி. ஸோ யார்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்குறதுக்கு கேட்டாலும் பிரச்சனை வரும். லவ் மேரேஜ் வேறு. ஸோ இப்படி இருக்கிறவங்க முதல்ல பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வழி நிச்சயம் உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 4 வருஷமாக ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காம கஷ்டப்பட்டது நிறைய விஷயம் இருக்குது. அவங்களுக்கு அந்த கார்டில் நெய்ம் சேராததுனால நிறைய விஷயத்தில் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம் தானே உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்களும் வந்தீங்க. உங்களுக்கு சொல்லணும்னா தாராளமாக நீங்கள் சொல்லிக்கலாம். யாருமே கேட்டு எனக்கு பண்ணி தரல, சார் தான் கேட்டு பண்ணி தந்தாரு. சாருக்கு ரொம்ப நன்றி. சரி, ஓகே. மற்றும் ஒரு தகவலில் மற்றும் ஒரு கேஸில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.